வணக்கம். ஒரு நாளைக்கு 10 நிமிடம் செலவு செய்து உடம்புடைய 10 பகுதிகளை நம்ம ரொட்டேட் பண்ணோம், மூமெண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா உடம்புடைய முழு ஆரோக்கியமும் நமக்கு வசப்படும். இந்த 10 ஜாயிண்டில் தான் உடலுடைய இரத்த சுத்திகரிப்பு, இரத்தத்தினுடைய உற்பத்தி இதெல்லாம் நடக்கக்கூடிய இந்த எலும்பு மஜ்ஜைகள்னு சொல்லக்கூடிய ஜாயிண்ட்ஸ் தான் முக்கியமான பகுதியாக இருக்குது. உடம்புல நிணநீர் சுரப்பி இதெல்லாமே நடக்கிற இடம். ஸோ அதனால் இந்த எளிமையான அவசியமான பயிற்சி நம்ம இப்போ ஆரம்பிக்கலாம். ஐம் டாக்டர் ரகுராம், யோகா டீச்சர். ரைட், ஸ்டார்ட் வித் ப்ரேயர். உங்களுடைய ப்ரேயர் உங்களுடைய விருப்பம். இன்ஹேல், எக்ஸேல். Inhale, open. Exhale. One more time. Exhale. Joints. நம்ம நினைவு வச்சுக்கிறதுக்காக முதல்ல கைகளில் உள்ள ஜாயிண்ட்டை பார்க்கலாம். கைகளில் பார்த்தீங்கன்னா விரல்கள் ஒரு ஜாயிண்ட், ரிஸ்ட்டு ஒரு ஜாயிண்ட், எல்போ ஒரு ஜாயிண்ட், ஷோல்டர் ஜாயிண்ட்ஸ். ஸ்டார்ட் வித் ஃபிங்கர்ஸ். ஃபிங்கர்ஸை டைட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறோம். டைட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு, அந்த ஃபோல்டு அப்படியே கண்டினியூவாக இன்னொரு ஃபோல்ட் பண்ணுறோம். டைட் 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 டைட், ஃபுல் டைட், தென் ரிலீஸ். டைட் பண்ணும்போது ப்ரீத் அவுட், ஓப்பன் பண்ணும்போது ப்ரீத் இன், ப்ரீத் அவுட், ப்ரீத் இன். ரைட். ஸோ விரல்களுக்கான பயிற்சி. அடுத்தது கட்டவரில் உள்ளங்கையில் வச்சு மூடுறோம். ஆதி முத்திரையோட ரிஸ்ட் ரொட்டேஷன். எல்லா பயிற்சிகளையுமே முக மலர்ச்சியோடு பண்ணுறோம். மூச்சை நிறைய உள்ளே இழுத்து வெளியில் விட்டுட்டே பண்ணுறோம். சரிங்களா? இந்த பயிற்சியில் ஒவ்வொரு பயிற்சி செய்யும் பொழுதும் அந்த மூமெண்ட், நம்முடைய கவனம் அந்த மூமெண்ட்டில் இருக்கணும். மூச்சு உள்ளே இழுத்து வெளியில் விடணும். முகம் மலர்ச்சியாக இருக்கணும். சரிங்களா? இந்த 4 விஷயம் பார்த்துக்கலாம். அகெயின் ஆதி முத்திரை, இந்த எல்போ ரொட்டேஷன் ஜஸ்ட்டு சப்போர்ட் பண்ணிக்கலாம். இப்படி ஒவ்வொரு கையிலையும் ஒவ்வொரு சுற்றும் 10 முறை செய்கிறது சிறப்பு. இல்லைன்னா 5 முறை செய்யலாம். 2 புறமும் சுற்றிட்டோம். தென் ஷோல்டர். ஸோ விரல் நுனி, ரெஸ்ட்டு, எல்போ, தென் ஷோல்டர். முகம் மலர்ச்சியாக இருக்கணும். கவனம் அந்த மூமெண்ட்டில் இருக்கணும். மூச்சு நிறைய உள்ளே இழுத்து வெளியில் விடணும். ரைட். ஸோ கைகளுக்கான 4 ஜாயிண்ட்டுக்கும் ஆக்டிவேட் பண்ணிட்டோம். இப்போ ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சுலபமாக உடம்புலன்னு பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழ், மேலேருந்து எந்தெந்த பகுதியெல்லாம் மூவ் பண்ண முடியுமோ அதை நம்ம மூவ் பண்ணுறோம். ஓகே. கண்ணுக்கான பயிற்சி. இந்த கண்ணுக்கு பயிற்சி ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி, எளிமையான பயிற்சி. ஆனால் இதில் நிறைய நன்மை இருக்குது. தொடர்ந்து பயிற்சி செய்யும் பொழுது கண்ணாடிகளை கழட்டி கண்ணாடி பயன்படுத்தாமல் நம்ம படிக்க முடியும், பார்க்க முடியும். சரிங்களா? சரி, முதல் பயிற்சி வந்து கண்ணை சுற்றுறது. கண்ணை மேலே, இடது பக்கம், கீழே, வலது பக்கம், மேலே இப்படி பார்த்தோம்னா கண்ணை சுற்றும். கண்ணுக்கு முன்னாடி ஒரு பெரிய சர்க்கிள் இருக்கிறதா இமேஜின் பண்ணிக்கிட்டு அந்த சர்க்கிளை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணுற மாதிரி பார்த்தோம்னாலும் ஐபால்ஸ் ரொட்டேஷன். அப்புறம் டயகனல், மேலே கீழே பார்த்திங்கன்னா லெஃப்ட் பாட்டம் கார்னர், ரைட் டாப் கார்னர். அப்படியே ஆப்போசிட்டில் லெஃப்ட்டு டாப் கார்னர், ரைட் பாட்டம் கார்னர். ரொட்டேஷன் முழுசாக பண்ண முடிஞ்சால் நல்லது. ஓகே. அடுத்தது கண்ணுக்கான பயிற்சி மூக்கு நுனியை பார்க்கறது. 2 கண்களையும் ஃபோக்கஸ் பண்ணி மூக்கு நுனியை பார்க்குறோம். இல்லை விரலை கொண்டு வந்து மூக்கு கிட்ட வச்சு உங்கள் கட்டை விரலுடைய நகத்தை பார்க்குற மாதிரி வைக்கணும் 2 கண்களாலையும். இது ஒரு 1/2 நிமிடம். இந்த பயிற்சி ஒவ்வொரு பயிற்சியுமே ஒரு 1/2 நிமிடம் பண்ணால் சிறப்பு. அடுத்து
புருவ மத்தியை பார்க்குறது, நம்ம பொட்டு வைக்கிற இடத்த பார்க்குறது. கண்களை திறந்து அப்படி பார்க்கலாம், மேல் நோக்கி உயர்த்தி பார்க்குறது. ஒரு 20 செகண்ட் 30 செகண்ட் தொடர்ச்சியாக இந்த பயிற்சியை நம்ம பண்ணணும், ஒவ்வொரு பயிற்சியும். அடுத்தது கண்களை மூடி மூடி திறக்கக்கூடிய பயிற்சி, கண் சிமிட்டுதல். நிறைய பேருக்கு இந்த ட்ரை ஐஸ், கண்களில் தண்ணி வருது அப்படின்னா இந்த மூடி திறக்கிற இந்த செயல் நடைபெறாமல் இருக்கிறது தான் காரணம். பல காரணங்கள், மொபைல் பார்க்கறது, டிவி பார்க்கறது, மானிட்டர் பார்த்துட்ருக்கிறது, இதெல்லாம். ஸோ ஐ ட்ரை ஆகாமல் காப்பாற்றணுன்னா இந்த கண்களை மூடி மூடி திறக்கக்கூடிய இந்த இதை ஒரு அரை நிமிடம், ஒரு 30 செகண்ட்ஸ் கண்டினியூஸாக பண்ணணும். ஓகே. அடுத்தது கண்களை டைட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறோம். முகத்தோடைய கண்களோட தசைகள் எல்லாத்தையும் சுருக்கி அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணுறோம். பாருங்கள், ரிலாக்ஸ். நரம்புகள் தசைகள் எல்லாமே சுருக்கப்படும், ரிலாக்ஸ் பண்ணுறோம், ரிலாக்ஸ். அப்புறம் தூரத்தில் கிட்டத்தில் பார்க்குறது. கிட்டத்தில் பார்க்குறது நம்மளோட கை ரேகைகளை பார்க்கலாம். தூரத்தில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தூரமான பொருள் ஆப்ஜெக்ட் பார்க்குறோம். இந்த ஐ நம்முடைய லென்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம், ஜூம் பண்ணுறோம். டோட்டலாக அவுட்டரில் பார்க்குறோம் தூரத்தில், அப்புறம் நியர்பை பார்க்குறோம், சடனாக தூரம். ரைட். அடுத்தது கண்களை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய முக்கியமான வர்ம புள்ளிகள். இந்த கண்ணோட கீழ் எலும்பில் ஒரு சின்ன பள்ளம் இருக்கும் மிடில், அந்த இடத்துல லைட்டாக அப்படியே ஜென்டலாக ப்ரெஷ் பண்ணுறோம், இப்படி மூவ் பண்ணுறோம். அதேமாரி அதுக்கு நேராக மேலே, கண்ணுக்கு நேராக மேலே புருவத்தினுடைய மிடில் பாயிண்ட். உங்களுக்கு எந்த பாயிண்ட் தெரியலன்னா இப்படி மொத்தமாகவே பண்ணிடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ ஒரு 5 to 10 டைம்ஸ் இப்படி அழுத்த விட்டாலே போதும். அப்புறம் கண்ணோட அவுட்டர் இந்த சைடு, இதெல்லாம் கண்ணுக்கான வர்ம புள்ளிகள். அப்புறம் கண்ணோட உள்புறம். ஓகே. கண்களை குளிர்ந்த தண்ணியில் கழுவுறது. ஐ கப் வச்சு கழுவலாம், இல்லை பக்கெட்டில் தண்ணி வச்சு கண்ணை உள்ளே திறந்து, முகத்தை உள்ளே அமைக்கி திறந்து கண்ணுகளை கழுவலாம், திறந்து மூடலாம். அதிகாலை சூரியன் உதயமாகி ஒரு 20 நிமிடத்திற்குள்ளார 5லேருந்து 10 செகண்ட் பார்க்கலாம். ரொம்ப நேரம் பார்க்கக்கூடாது, ஒரு 5 seconds to 10 seconds. அது பார்த்து பழக்கமாகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நீங்கள் அதிகப்படுத்தலாம். ஆனால் 10 செகண்டுக்கு மேலே பார்க்க வேண்டாம். அதிகாலை சூரியனை பார்க்குறதும் கண்களுக்கு நல்லது. இவ்வளோதான் கண்களுக்கான பயிற்சி. இப்போ கழுத்துக்கு அப் அண்ட் டவுன், left right, then slowly rotation. மூச்சோட சேர்த்து பண்ணுங்க. கவனம் கழுத்தில் இருக்கட்டும், முகம் மலர்ச்சியாக இருக்கட்டும். கழுத்துக்கான பயிற்சி. அடுத்தது ஷோல்டர் பயிற்சி நம்ம ஏற்கனவே பண்ணிட்டோம். கைகள் பண்ணும்பொழுது ஷோல்டர் பயிற்சி பண்ணிட்டோம். ஸோ கழுத்து பண்ணியாச்சு, ஷோல்டர் பண்ணியாச்சு. இடுப்பை ரொட்டேட் பண்ணுறோம். இடுப்பு பகுதியை முழுமையாக ரொட்டேட் பண்ணுறோம். காலை ரொம்ப அகலமாக வச்சுக்க வேண்டாம். நம்மளோட இடுப்பு தூரத்துக்கு நார்மலாக தூரத்தில் கால் வச்சுட்டு இடுப்பை ரொட்டேட் பண்ணுறோம். மூச்சு நல்லா இழுத்து விட்டு உங்களோட கவனம் முழுக்க இடுப்பில் வைத்து முகம் மலர்ச்சியோடு பண்ணுறோம். அடுத்து முழங்கால். கணுக்காலும் கால் விரல்கள் பயிற்சி மட்டும் உட்காந்து பண்ணணும். அதை நின்று பண்ணுறதை விட உட்காந்து பண்ணுறது நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். சரிங்களா? இப்போ உட்காந்துக்கலாம். முழங்கால் ஓவர், கால், கணுக்கால்.
இப்போது ஆங்கிள் ரொட்டேஷன் பண்ணலாம். கால் ஒன் மேலே வச்சுட்டு டோவை பிடிச்சிட்டு இந்த ஆங்கிள் ரொட்டேஷனை நீங்கள் எவ்வளோ வேணாலும் அழுத்தி இழுத்து முழுமையாக ரொட்டேட் பண்ணலாம். அப்படியே பாதத்தை, இந்த பாத விரல்களை அதையும் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணலாம், மடக்கி நிமித்து. ஸோ விரல்களுக்கான பயிற்சி. மொத்தம் பார்த்திங்கன்னா 10 ஜாயின்ட்ஸ் வரும். விரல் நுனியிலிருந்து கண் வரலையும் கை விரல் வரலையும் இந்த 10 ஜாயின்ட்ஸையும் 10 பார்ட்டையும் மூவ் பண்ணிட்டோம்னா முழுசாக நம்ம பயிற்சி செஞ்சதுக்கான முழு எஃபெக்டும் கிடச்சிரும். உடல் சுறுசுறுப்பாயிடும், இரத்த ஓட்டம்